ஏங்க அந்த பையன் கும்ஃபு கத்துக்கிட்டு ஒரு பெரிய கும்ஃபு மாஸ்டர் ஆகலாங்கிற நம்பிக்கையில இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா வந்த இடத்துல கும்ஃபு பிராக்டிஸ்க்கு பதிலா அவனோட 2 கைகள்லயும் கத்தியை கட்டி விட்டுட்டு 50 லிட்டர் தண்ணிய ஒரே நேரத்துல மேல எடுத்துட்டு போய் ஊத்த சொல்றாங்க. ஒருவேளை முடியாம பக்கெட்டை கீழே வச்சுட்டா அந்த கத்தி அவன் இடுப்புலயே குத்திரும். சோ அதுக்கு பயந்துகிட்டு தினமும் அதை கஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிருது. சோ கூட இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த மாஸ்டர் இவனோட ஷோல்டர் பயங்கரமா ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு டாஸ்க் அவன் கிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப மாஸ்டர் இவனை மறுபடியும் கூட்டிட்டு போய் 2 பக்கமும் கொதிக்கிற கட்டைகளுக்கு இடையில உட்கார வச்சிடறாரு. இப்ப இவனுக்கு எதிரிலேயே ஒரு மெழுகுவர்த்தியை கட்டி தொங்க விட்டுருக்காரு. ஏன்னா இவனோட போக்கஸ் ஃபுல்லா அந்த மெழுகுவர்த்தி மேல மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை அசந்து தலையை திருப்பிட்டா அவனோட கண்ணம் வெந்து போயிரும். இப்ப அங்க இருந்தவங்களும் அந்த மாஸ்டரும் இவனால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. அவன் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். கடைசியா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட விடாமுயற்சினால கும்ஃபு மாஸ்டர் ஆகுறான்.